இன்னைக்கு தேமுதிக சார்பில் அந்நியார் அவர்கள் தலைமையில் நம்ம எல்லாரும் கருப்பு உடை அணிந்து நம்ம காவல் மரணம் அடைந்த அஜித் குமார் அவர்களுடைய திருவுருவப் படத்துக்கு மாலை செலுத்திவிட்டு அஞ்சலி செலுத்தினாங்க. அதே போல் அஜித் குமார் அம்மாவிடம் நீங்கள் கவலைப்படாதீங்க, இது கொடுமையான ஒரு விஷயந்தான், இருந்தாலும் நாங்கள்லாம் இருக்கோம், கவலைப்படாதீங்க, இது கண்டிப்பாக நீதி கிடைக்கும் அப்படின்ட்டு அவங்களுக்கு ஒரு ஆறுதல் சொன்னாங்க. அதே போல் நவீன் அவர்களுக்கும் ஆறுதல் சொல்லிட்டு பத்திரிகையாளர் சந்திப்பில் அவங்க வெளியில் உண்மையிலேயே இதெல்லாம் ம மன்னிக்க முடியாத ஒரு சம்பவம். இது தொடர்ந்து நடைபெற்றுட்டே இருக்கிறது ரொம்ப வருத்தமாக இருக்குது. கிட்டத்தட்ட 24 சம்பவங்கள் இந்த ஆட்சியில் நடந்திருக்கு. இது ரொம்ப வேதனைக்குரியதா இருக்குது. ஒரு விசாரணையின் பேரில் அழைச்சிட்டு போய் அவங்கள ஒரு எஃப்ஐஆர் கூட போடலை. இப்படி வச்சு அடிச்சே கொன்னுருக்காங்கன்னா, என்ன ஒரு மனநிலை அவங்களுக்கு இந்த போலீஸ்கெல்லாம்? ஒரு லத்திய குடுத்தா என்ன வேணாலும் நீங்க யார வேணாலும் அடிப்பீங்களா? இதெல்லாம் ரொம்ப வருத்தமான, கண்டனத்துக்குரிய ஒரு செயல் இது. அதேபோல பாருங்க, 5 போலீஸையும் கடுமையா அவங்களுக்கு தண்டனை குடுக்கணும். அவங்களுக்கு ஆயுள் தண்டனை குடுக்கணும். இல்ல அப்டின்னா இன்னும் ஒரு படி மேல போய் சொல்றாங்க, வருத்தத்துக்கு வெளிப்பாடா, இப்படி எப்படி அஜித்த அடிச்சாங்களோ, அதே மாரி அடிச்சே அவங்கள கொன்னா கூட தப்பு இல்லன்ற அளவுக்கு ஒரு வேதனையின் வெளிப்பாடா அவங்க பேசுறாங்க. இது பாருங்க, அந்த அளவு ஒரு தாக்கத்த அஜித் குமாரோட காவல் மரணம் ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. இது அவங்களுக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே இந்த ஒரு வலி இருந்தத நம்ம மறுக்க முடியாது. அதேபோல பல விஷயங்கள சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போயிருக்கிறத, ஏன்னா முதல்வரோட கட்டுப்பாட்டுல இருக்கிற காவல்துறை இன்னும் கடுமையா செயல்படுத்த வேண்டிய இடத்துல இருக்கு. அறிவுரைப்படுத்த வேண்டிய இடத்துல தான் இருக்கு. அவரு நேரடி கட்டுப்பாட்டில இருக்கிற ஒரு ஒரு போலீஸ் இப்படி நடந்துக்கிட்டா, மக்களுக்கு எப்படி ஒரு முதல்வர் மேல நம்பிக்கைலாம் வரும் அப்படிங்கிற நம்ம பார்வையாவும் இருக்குது.